सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। या उपयाति शनैर्माया योषिद्देव विनिर्मिता तामीक्षेत आत्मनो मृत्युं तृणैः कूपम् इव आवृतम्। यां मन्यते पतिं मोहात् मन्मायां ऋषभायतिं स्त्रीत्वं स्त्रीसङ्गतः प्राप्तः वित्त अपत्य गृहप्रदम् ताम् आत्मनः विजानीयात् पति अपत्य गृहात्मकं दैव उपसादितं मृत्युं मृगयोः गायनं यथा देहेन जीवभूतेन लोकाल् लोकम् अनुव्रजन् भुञ्जान एव कर्माणि करोति अविरतं पुमान्। காபிலோபாக்கியானத்துல மனுஷாளுடைய ஒரு அதோகதி இருந்ததுன்னா எப்படி இருக்கும், இந்த மாயா எப்படி அவனை வந்து தன்வசப்படுத்துறது அப்படின்னுட்டு அந்த மாய வலைய பத்தி சொல்லிண்டே வந்தார். அதுல வந்து பெண்களினுடைய சங்கம் இருக்கக்கூடாதுங்கும் பொழுது அதே போல பெண்களும் முமுக்ஷுவா இருக்கக்கூடிய பெண்கள், மோட்சத்தை விரும்பக்கூடிய பெண்களுக்கும் ஒரு 2 ஸ்லோகம் சொன்னார். எப்படி மோகத்தினால என்னுடைய மாயை தான் வந்து இங்க பதியாக இருக்கு, அது மிருத்யு தான் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம விவகாரம் பண்ணணும், இதனால இழுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் தேகேன ஜீவபூதேன லோகாத்து லோகம் அனுப்ரஜன்னு புஞ்சான ஏவ கர்மாணி கரோதி அவிரதம் புமானுங்கிறதுல இருந்து அந்த இடத்துல வந்து ஸ்ரீதர சுவாமி ஒரு அவதாரிக்கை வைக்கிறார். 3 கேள்வி கேட்டுக்கிறார். ஒரு சந்தேகம், இந்த ஜீவன் வந்து உங்களுக்கு உண்மையான ஸ்வரூபம்னு சொல்லும் பொழுது, அது சர்வ வியாபகமா இருக்கும் பொழுது ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகம் போறாங்கிறத எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி 3 கேள்வி எழுப்புறார். அதுல இருந்து அப்படியே பார்த்துன்னு வந்துருவோம். நனு வியாபகஸ்ய கதம் லோகாத்து லோகாந்தர கமனம், எப்படி எங்கும் வியாபிச்சு எங்கும் நிறைந்த பரம்பொருள்னு சொல்ற மாதிரி எங்கும் வியாபிச்சு இருக்கக்கூடிய இந்த ஜீவன் எப்படி ஒரு லோகத்துல இருந்து இன்னொரு லோகம் போகிறான். நித்தியஸ்ய கதம் ஜென்ம மரணே, நித்தியமா இருக்கு இந்த ஜீவன் சொல்லும் பொழுது ஆத்மஸ்வரூபம் நித்தியம் அனந்தம் இதெல்லாம் சொல்லும் பொழுது எங்க இருந்து இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒரு ஜென்ம மரணம்ங்கிறது ஏற்படுறது. போகேன கர்மக்ஷயே சதி, நம்ம போகங்கள்லாம் அனுபவிக்கும் பொழுது நம்ம கர்மா அழியணுமோ இல்லையோ, அழியாம ஏன் திருப்பி திருப்பி நமக்கு வந்து ஜென்மாங்கிறது ஏற்படுறது, திருப்பியும் ஏன் கர்மாவை ஏற்படுறது, அதனால நமக்கு வந்து ஏன் புண்ணிய பாபம் பேலன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறது. இது பிக்ஸட் டெபாசிட் இல்ல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்து ஒவ்வொரு ஜென்மாவிலையும் நம்ம சேர்த்துட்டே வரோம், வேற அது ஏன் அப்படி ஆகிறது அப்படின்னு 3 கேள்வி எழுப்பிண்டு இங்க ஸ்ரீதர சுவாமி அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்குன்னு சொன்னார். தேகேன ஜீவபூதேனங்கும் பொழுது ஜீவன்ங்கிற உபாதியினால கட்டுப்பட்டதாக இருக்கும் இந்த லிங்க சரீரம் தான் உங்களுக்கு ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகம் போகிறது. அவிரதம் கர்மாணி கரோதிங்கிறார். தினந்தோறும் அது கர்மாக்களை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த லோகத்தை முடிச்சுட்டு நம்ம அடுத்த லோகம் போயாச்சே, அதுல இருந்து திருப்பி இன்னொரு ஜென்மா எடுக்கும் பொழுது இந்த ஜென்மாவிலையாவது செய்யக்கூடிய கர்மா வந்து நிஷ்காம கர்மாவா பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு புத்தி இல்ல. அந்த இடத்துல நான் இந்த கர்மாவை செஞ்சா எனக்கு இந்த நன்மை நடக்கும், இந்த கர்மாவை செஞ்சா இந்த நன்மை நடக்கும் அப்படிங்கறத மாத்தி மாத்தி போட்டுட்டே வர்றதுனால நமக்கு மைண்ட்ல அது போய் உட்கார்றது இம்ப்ரெஷன்ஸா சேர்த்துட்டே வரும். அதனால லிங்க சரீரத்தோட தான் வந்து ஒரு தேகத்தில இருந்து இன்னொரு தேகத்துக்கு போறார். அந்த லிங்க சரீரத்துல இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்களை கழிக்கிறதுக்கு பதிலா அதுல இன்னும் மேல மேல நம்ம சம்ஸ்காரத்தை ஏத்திண்டே வரோம்னு 43வது ஸ்லோகத்துல சொன்னார். 44வது ஸ்லோகத்துல ஜென்ம மரண சம்பவம் இத பத்தி சொல்ல போறார். ஜென்ம மரண சம்பவம் ஆக ஜீவஹா ஹி அஸ்ய அனுகஹ தேஹः பூதேந்திரிய மனோமயः தன் நிரோதः அஸ்ய மரணம் ஆவிர்பாவஸ்து சம்பவः. மரணம்னா என்ன, ஜென்மானா என்ன அப்படிங்கிற அந்த டெஃபினிஷன் கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்றேன். கேட்ட கேள்வி என்ன, நித்தியமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு ஜென்ம மரணம்ங்கிறது எப்படி உண்டாகும், ஜென்மங்கிறச்சு இல்லாதது இப்போ இருக்கிறதாக தோன்றுகிறது, இருக்கிறதாக ஆயிடுறது, இருக்கிறது
போயிடுறது. இப்படி இந்த ஆப்சன்ஸ் அண்ட் பிரசன்ஸ் வந்து நித்தியமா எப்பொழுதுமே பிரசன்டா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவுக்கு எங்க இருந்து ஆப்சன்ஸ், எங்க இருந்து ஆப்சன்ஸ்ல இருந்து ஒரு பிரசன்ஸ், எப்படி இது வந்து ஒட்டி வரும்னு கேட்ட கேள்விக்கு என்ன சொல்றார்? ஹி டிஃபைன்ஸ் மரணம் அண்ட் ஜென்மா. அஸ்ய மரணம், இந்த ஜீவனுக்கு ஒரு மரணம்ங்கிறது என்னன்னா தன் நிரோதா, ரெண்டு விஷயத்துக்கு ஒரு அடங்குதல் ஏற்படாது. அது என்ன? ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம்ங்கிற, அதாவது அந்த சூக்ம சரீரத்துல இம்ப்ரெஷன்ஸ் பண்றத நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்தூல தேகத்தை எடுக்கும் பொழுது சம்ஸ்காரங்களை ஏத்துறோம். அப்போ ஜென்மா. மரணம்ங்கிறது எப்போ இதுல வந்து நம்ம சம்ஸ்காரங்களை, இந்த போகாயத்தனமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம்ங்கிறது போயிடுறதோ அப்பொழுது மரணம். ஆனா அந்த ஜீவன் லிங்க சரீரத்தோட தொடர்ந்து வருகின்றான். ஜீவகா, ஜீவகாங்கிறச்சு ஜீவ உபாதி லிங்க தேகா அஸ்ய ஆத்மனஹா அனுகஹ, அஸ்ய அனுகஹான் இருக்கு அடுத்த பதம். முதல்ல ஜீவகானாலேயே நமக்கு வந்து எப்படி சொல்றார்? ஜீவங்கிறது பியோர் ஆத்மஸ்வரூபத்தை சொல்லல. ஜீவங்கிற டெர்மினாலஜி வந்துட்டாலே ஜீவங்கிறது உபாதி லிங்க, ஜீவனுக்கு உபாதியாக இருக்கக்கூடிய லிங்க சரீரத்தை சொல்றார் ஜீவகாங்கிற பதத்தினால இந்த இடத்துல. அப்ப லிங்க சரீரம் அந்த 17 சாமான் பொட்டலத்தோட இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துக்கு ஜீவகா. அது இப்ப எதோட பின்தொடர்ந்து வர்றது? அஸ்ய ஆத்மனஹா அனுகஹா தேகா, இந்த ஆத்மாவோட அனுகஹா சேர்ந்து, அதாவது பின்தொடர்ந்து வருகின்றதான ஒரு ஸ்தூல சரீரம் தேகம். அந்த தேகம் எப்படி? பூத இந்திரிய மனோமயா, பஞ்சபூதங்கள், அதாவது ஸ்தூலமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களின் விகாரமாக இருக்கும் இந்த தேகம். இதுதான் போகத்துக்கு ஆயத்தனம் இருப்பிடமாக சொல்றோம். ஸ்தூல தேகம், தட் இஸ் இந்த கிராஸ் பாடி இருக்கே, நம்ம இந்த சரீரம் எடுத்துக்கிறோமே ஒரு சட்டையை போத்திக்கிற மாதிரி, பாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. அப்ப அந்த இடத்துலயும் உங்களுக்கு அந்த கீத ஸ்லோகத்திலயுமே நவானி கிருண்ணாத்தினா நவம், புதுசாக இருக்கக்கூடிய ஒரு சட்டையை போத்திக்கிற மாதிரி இந்த சரீரத்தை எடுத்துக்கிறது. ஆனா எது எடுத்துக்கிறதுன்னு எடுத்துட்டோம்னா ஜீவகா அனுகஹா, அதாவது ஜீவகா இந்த லிங்க சரீரத்தோட இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபமானது தன்னுடன் கூட பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய தேகம் ஸ்தூல தேகம். அந்த ஸ்தூல தேகம் எது மயமாக இருக்கு? பஞ்சபூதங்கள், இந்திரியம், மனசு, இவைகளுடைய ஒரு ஒரு காம்பினேஷன் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்தூல தேகம். சோ பூதேந்திரிய மனோமயா தேகா, பூதங்கள், இந்திரியங்கள், மனசு இவை ரூபமாக இருக்கக்கூடிய இந்த தேகம் ஸ்தூல தேகம் இருக்கே, அதுதான் போகாயத்தனம்ங்கிறோம். போகங்களை அனுபவிக்கும் இருப்பிடமாக இருக்கு இந்த சரீரம். தயோஹோ நிரோதா, இந்த லிங்க சரீரம் அண்ட் ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரம் நமக்கு வந்து அழிஞ்சுடுறது, ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்கிறது, அது கான். லிங்க சரீரம் அழியாது, லிங்க சரீரம் காரியத்துக்கு யோக்கியத்தை இல்லாம போயிடுறதுங்கிறார். அததான் தன் நிரோதகாங்கும் பொழுது ரெண்டுமே அழிஞ்சுடுத்துனா, லிங்க சரீரமும் அழிஞ்சுடுத்துனா நமக்கு மோட்சம் தானேன்னு தோணி போயிடும். அத சொல்ல வரல இந்த இடத்துல. தன் நிரோதகா இது ரெண்டுமே நமக்கு வந்து அடங்கிறதுன்னா காரியத்துக்கு உபயோகமா ஆகாமல் போய்விடுகிறது. பிகாஸ் அதனுடைய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அங்க குறைஞ்சு விடுறது. சோ நமக்கு வந்து ஸ்தூல சரீரத்தினுடைய ஃபங்க்ஷனாலிட்டி குறையும் பொழுது அந்த ஸ்தூல சரீரத்தினால லிங்க சரீரத்துல வர்ற இம்ப்ரெஷன்ஸும் அங்க போயிடுறது. ஆகையினால அந்த ஜீவனுக்கு மரணம்ங்கிற ஒரு இதை போடுறோம், ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை போட்டு உட்காத்தி வைக்கிறோம். தன் நிரோதா அஸ்ய இந்த ஜீவஸ்ய, தத் ஜீவஸ்ய மரணம் இது உச்சியதே. இப்போ ஆவிர்பாவக சம்பவக அப்படின்னா, சம்பவகங்கிறச்சு ஜன்ம உச்சியதே. என்ன ஆவிர்பாவம்? இந்த இந்த லிங்க சரீரம் உடனே இட் ஸ்டார்ட்ஸ் ஃபங்க்ஷனிங், அதாவது காரிய யோக்கியதா அதுக்கு வரும் பொழுது இந்த இடத்துல இருந்து இன்னொரு ஒரு சரீரத்தை எடுத்துட்டு அந்த சரீரத்தை வச்சுட்டு காரியங்களை பண்ணி அந்த காரியங்கள்னால ஒரு சம்ஸ்காரத்தை ஏத்தி இப்படி ஒரு காரிய யோக்கியதா வந்து வரும் பொழுது ஆவிர்பாவகா உண்டாவது அப்படிங்கிறது தான் சம்பவகா ஜன்ம அப்படின்னு நமக்கு அந்த ஜீவனுக்கு ஒரு 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 ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குறோம். ஜீவகாகி இததான் நித்தியமாக இருக்கக்கூடியதா இருந்த பொழுதிலும்
ஜன்ம மரணே. அந்த ஜீவன் வந்து ஆத்மஸ்வரூபம் நித்தியமா இருக்கலாம். ஆனா அது வரக்கூடிய அந்த லிங்க சரீரமும் ஸ்தூல சரீரமும் காரியத்துக்கு உபயோகமா இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்துதான் அதுக்கு மரணம் ஜன்மா அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோங்கிற. சோ ஜீவோஹி அஸ்ய அனுகஹ தேஹஹ பூதேந்திரிய மனோமயஹ தன் நிரோதஹ அஸ்ய மரணம் ஆவிர்பாவஸ்து சம்பவஹ. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் 2 ஸ்லோகத்துல. இந்த எக்ஸாம்பிள் முதல் ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, பொதுவாக திரவியத்தை நம்ம வந்து அனுபவிக்கிறது எப்படி, அதாவது பலவிதமான திரவியங்கள் இருக்கு, அந்த திரவியங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்க கூடிய ஒரு ஸ்தானங்கள் இருக்கு இல்லையா. எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு கண்ணு இல்லாதவன் எப்படி ஸ்பர்ஷத்தினால புரிஞ்சுக்கிறான், இல்லைனாலும் கண்ணுனால நம்ம we cannot understand the roughness or the softness of an object. அந்த சாஃப்டா இருக்கா ரஃப்பா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அது பொருத்தின ஒரு ஞானம் நமக்கு ஏற்படணும்னா அந்தந்த ஸ்தானம் அந்தந்த திரவியத்தை அனுபவிக்க கூடிய விஷயத்துக்கு அந்த ஸ்தானத்திற்கு ஒரு ஒரு யோக்கியதா இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு there is a functionality to it. அதே போல இந்த மனுஷனுக்கும் ஒரு functionality வருது. இப்ப இஃப் திஸ் எனக்கு வந்து கண்ணு ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னு வச்சுக்கோங்க, அது ஃபங்க்ஷன் இல்லைன்னா அந்த கண்ணு அனுபவிக்க முடியாது. கண்ணு ஒரு விஷயத்தை பார்த்து அதனுடைய ஞானமானது ஏற்பட முடியாது. அப்போ அந்த கண்ணுக்கு வந்து ஒரு ஒரு மரணம்ங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இல்லைன்னா அந்த கண்ணுக்கு ஒரு உற்பத்தின்னு சொல்றோம். எப்போ அந்த கண்ணுனால நம்ம வந்து ஒரு திரவியத்தை பார்க்கும் பொழுது அந்த கண்ணுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி உண்டாகிறது அப்படின்னு சொல்லி அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி பொதுவாக திரவியங்கள் இருக்கும் பொழுது அதே போல உங்களுக்கு இந்த ஸ்தூல சரீரம் அந்த சரீரத்தினுடைய மொத்த மரணம் ஜன்மா அதையும் சொல்றார். எக்ஸாம்பிளை கொடுத்து சொல்றார், அவ்வளவுதான். அதாவது திருஷ்டாந்தேன எப்படி சொல்றார், திரவியோபலப்தி ஸ்தானஸ்ய திரவிய ஈக்ஷா யோக்கியதா யதா தத் பஞ்சத்துவம் அகம்மானாது உற்பத்தி திரவிய தர்சனம். திரவிய உபலப்தி ஸ்தானஸ்ய அப்படின்னா நேத்திர கோலகாதேகே திரவிய ஒரு ஆப்ஜெக்ட் அதனுடைய உபலப்தி ஞானம், அந்த ஞானத்தை அனுபவிக்கிறது எது, அதை கிரகிக்க கூடியது எது, இந்த ஒரு ஸ்தானம் நேத்திர கோலகம், அதாவது இல்ல கர்ண சஷ்குலி, இட் இஸ் ஜஸ்ட் தி அவுட் சைடு ஆர்கன். பட் வெறும்ன காதனுடைய அந்த அந்த ஒரு ஒரு ஷேப் இருக்கிறதுனால நமக்கு வந்து காதுல சப்தங்கள் விழறதுங்கிறது கணக்கு இல்ல. அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கணுமா இல்லையா, அதுதான் திரவிய ஈக்ஷா யோக்கியதான்னு பேரு. இங்க ஈக்ஷா அயோக்கியதா யதா, அந்த அந்த திரவியத்தை கிரகிக்க கூடிய ஒரு ஒரு கேப்பபிலிட்டி சாமர்த்தியம் அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஸ்தானத்துக்கு இல்லைன்னா அப்ப என்ன சொல்றோம், தத் பஞ்சத்துவம் இது ஆகுஹு, அததான் மரணம்னு சொல்றோம். எப்போ இந்த இன் ஜெனரல் ஸ்தூல சரீரத்துக்கு ஒரு யோக்கியதா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ஹி இஸ் கமிங் டு இந்திரியங்களினுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சுட்டு இப்ப சொல்றார், திரவியத்தை கிரகிக்க கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு அந்த திரவியத்தை பார்ப்பதற்குண்டான ஒரு சாமர்த்தியம் இல்லையே எனில் அயோக்கியதா சேத்து எதா, அப்பொழுது மரணம்னு சொல்றோம். அட் த சேம் டைம் அகம்மானாது, அதோட நமக்கு வந்து அகம்ங்கிற இது நான் பாக்குறேன் நான் கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் வந்து நம்ம அதை புரிஞ்சுண்டு விடுறோம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடுறது, அந்த உற்பத்திங்கிறோம் திரவிய தர்சனம், அகம்மானாது திரவிய தர்சனமேவ உற்பத்தின்னு சொல்றோம். ஒரு கரு எடுத்துக்கோங்க, கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய ஒரு கரு, அது குழந்தையா பிறக்கிறது. குழந்தை பிறக்கும் பொழுது கண்ணு நிலைச்சு பார்க்கலம்பா, கொஞ்சம் சீக்கிரமா பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அந்த ஐசைட் வந்து சில சமயம் அதுக்கு வந்து நிலைச்சு பார்க்கல, கண்ணு அவ்வளவா தெரியாது, கலர் பிக்சேஷன் எல்லாம் தெரியாது அவைகளுக்கு, இப்படின்னு எல்லாம் சொல்றோம். ஸோ விச் மீன்ஸ் தேர் இஸ் நோ ஃபங்க்ஷனாலிட்டி ஃபார் தட் பர்டிகுலர் இந்திரியம். அந்த ஃபங்க்ஷனல் அது வரைக்கும் அதுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி செத்து போயிடுதுன்னு தான் எடுத்துக்கிறோம். அந்த the moment that functionality comes in, அப்போ யூ சே அதனுடைய உற்பத்தி ஏற்பட்டிருக்கு. அது எப்போ வருது, நாம் பார்க்கிறேங்கிற ஒரு கான்செப்டோட அந்த குழந்தை பார்க்கும் பொழுது அப்போ there is a ஒரு உற்பத்தின்னு அதுக்கு சொல்றோம். இதுதான் ஜன்ம மரணம். யதா எவ்வாறு, அக்ஷ்ணோஹோ கண்களுக்கு, அனயோஹோ அனயோகோங்கிறச்சு அந்த கோலகம் அந்த இந்திரியம் இவ் இரண்டிற்குமே
இல்லையா? அக்ஷ்ணோஹோ அனயோஹோ, இந்த ரெண்டு கண்களுக்கும் திரவிய அவயவ தர்சன அயோக்கியதா யதா, எப்பொழுது அந்த திரவியத்தை பார்ப்பதற்கு, இது ஆக்சுவலி என்னன்னா சில ரீடிங்ஸ்ல எல்லாம் இந்த ரெண்டு லைன் இருக்காது, இதுவும் இதுவும் மாத்திரம்தான் இருக்கும். இந்த ரெண்டு லைன் எக்ஸ்ட்ரான்னு போட்டிருக்கு. அதனால்தான் இங்க வந்து குவச்சித்து ஏகஹா ஸ்லோகா அதிக பட்யத்தேன்னு ஸ்ரீதர சுவாமி சொல்றார். அப்போ அது சொல்லும் பொழுது எப்படி எடுத்துக்கணும்னா, திரவியோபலப்தி ஸ்தானஸ்ய ஸ்தூல சரீரமாக இருக்கக்கூடியதுக்கு திரவிய ஈக்ஷாயாம் எதா அயோக்கியதா, திரவியத்தை பார்ப்பதற்கு அதுக்கு வந்து ஸ்தூல சரீரத்துக்கு சாமர்த்தியம் இல்லையே எனில் அதை மரணம்னு சொல்றோம். அகம்மானாத்து, அகம் மமங்கிற அபிமானம் ஏற்பட்டு இந்த சரீரம் என்ன பண்றதுன்னா, நான் தான் பாக்குறேங்கிற ஒரு அபிமானம் வந்துருத்துனா திரவியசிய ஸ்தூல சரீரஸ்ய தர்சனம் உற்பத்தி. சோ ஸ்தூல சரீரத்தினால பல விஷயங்களை பார்க்கும் பொழுது அதை ஜன்மான்னு சொல்லிடுறோம். அதே அக்ஷ்ணோகம் எப்படி நம்ம ஒரு பர்டிகுலர் இந்திரியத்தை மாத்திரம் எடுத்துட்டு நம்ம சொல்லலாம். அக்ஷ்ணோகம் இந்த கண்களுக்கு, கண்ணனுடைய கோலகம் இருக்கே அவைகளுக்கு திரவிய அவயவ தர்சன அயோக்கியதா, திரவியங்களினுடைய அவயவங்கள், ரூபம், ரூபத்துல இருக்கக்கூடிய மைன்யூட் டிஃபரன்சஸ், அதனுடைய பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர், இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து பார்ப்பதற்கு இந்த கண்ணுக்கு வந்து ஒரு யோக்கியதா இல்ல வச்சுக்கோங்க. ஏன் யோக்கியதா இல்ல? கேட்ராக்ட் வந்துருத்து. காச்ச காமாலாதி தோஷேனம்பர், காமலாதி தோஷேன, காச்சங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்டிக் நர்வ் ஃபங்க்ஷனாலிட்டி இல்ல அந்த இடத்துல. காமலங்கிறச்சு கேட்ராக்ட் நமக்கு மறைஞ்சுடுறது. அந்த மாதிரி எல்லோ இஷ்ஷா நம்ம பார்க்கிறோம் சில விஷயங்களை. இது ஜாண்டிஸ்ட் ஐ அப்படின்னாலும் இருக்கலாம். சோ இந்த மாதிரி கண்ணுக்கு உண்டான பல டிசீசஸ் வரும் பொழுது அந்த கண்ணுக்கு பார்ப்பதற்கு, திரவியத்தினுடைய ஒரு விஷயங்களை வந்து கிரகிப்பதற்கு சாமர்த்தியம் இல்லாத போய்விடுகிறது. அப்போ கண்ணு போயே போச்சுங்கிறோமா இல்லையா? அப்போ சக்ஷுஷः திரஷ்டுः சக்ஷுஷः திரஷ்டிருத்வ அயோக்கியதா, பார்ப்பவனுடைய கண்ணுக்கு பார்க்கும் தன்மைங்கிறது போயிடுறது அவனு அந்த கண்ணுக்கு. இவ்வளவுதான் சிம்பிள் விஷயம். ஆனா அதை வந்து பல வேர்ட்ஸ போட்டு அவர் அப்படி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு தோணும். அவ்வளவுதான். ஒரு ஒரு திரவியத்தை கிரகிக்கிற ஸ்தானத்துக்கு ஃபங்க்ஷனாலிட்டி இல்லைன்னா அந்த அந்த ஸ்தானத்துக்கு மரணம்னு சொல்லிடுறோம். அதாவது கண்டு போயிடுத்து அப்படின்னு ஒரு விவகாரம் பண்றோமோ இல்லையோ, எக்ஸாம்பிள். அதே போல அந்த ஒரு அகம் மமங்கிற அபிமானத்தினால இந்த ஸ்தூல சரீரத்தை வச்சுட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணும் பொழுது அதுக்கு ஜென்மாங்கிறோம். எப்படி இந்த கண்ணுக்கு வந்து 20/20 விஷன் வந்த உடனே கண்ணாடியை போட்ட மாத்திரத்துல நமக்கு பளிச்சுன்னு எல்லாமே தெரியறதோ, அப்போ உடனே ஆஹா இப்பதான் எனக்கு கண்ணுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குங்கிறோம். நம்ம யூஸ் பண்ற எக்ஸ்பிரஷன் தான், அதுதான் ஜென்மா, உற்பத்தி. யதா அக்ஷ்ணோஹோ திரவிய அவயவ தர்சன அயோக்கியதா யதா ததைவ சக்ஷுஷः திரஷ்டுஹு திரஷ்டிருத்வ அயோக்கியதா அனயோஹோ. அடுத்தது தஸ்மாத்து. இப்ப இதனால என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஆகையினால நமக்கு வந்து தஸ்மாத்து ந காரியः சந்திராசः ந கார்பண்யம் ந சம்பிரமः புத்வா ஜீவகதிம் தீரஹ முக்தசங்கஹ சரேத் ஈஹ. அதனால இந்த இவ்வுலகத்துல நம்ம வந்து நம்ம விஷயத்தெல்லாம் புரிஞ்சுண்டு ஜீவகதிம் புத்வா, இந்த ஜீவனுடைய கதி ஜன்ம மரணம் இவைகள்லாம் இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுன்றோம். ஏதோ இந்த தேகத்தோட ஒரு சம்பந்தம் வரும் பொழுது ஜென்மாங்கிறோம், இந்த தேகம் போன உடனே மரணம்ங்கிறோம். அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வெரி கிளினிக்கல் வேல நம்ம அதை புரிஞ்சுக்கணுங்கிற. அப்படி புரிஞ்சுட்டோம்னா தஸ்மாத்து ந காரியஹ சந்திராசஹ, ஆகையினால் ஒரு பயம்ங்கிறது அதுல வரணுங்கிற அவசியமே இல்லை. ந கார்பண்யம், ஐயோ என்னால முடியலையேங்கிற ஒரு ஒரு தைன்யம். கார்பண்யம்னாலே கார்பண்ய தோஷகான்னுட்டு அர்ஜுனனுக்கு சொல்ல முடியல. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், பீஷ்மர் நின்று இருக்கார், கிருப்பர் நின்று இருக்காரே, இவாளை நான் எப்படி அடிப்பேன் அப்படின்னு தன்னைத்தானே நினைச்சுட்டு வருத்தப்பட்டுக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் கார்பண்யம். அந்த மாதிரி தைரியமும் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு பார்க்க முடியல, எனக்கு கேட்க முடியல, எனக்கு வந்து கண்ணு தெரியல, எத்தனையோ நம்ம வந்து நம்மளுடைய குறைகளை ஹைலைட் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சரீரத்துக்கு வயசாயிடுது, இந்த சரீரத்தை விட்டுட்டு இந்த ஜீவன் இன்னொரு ஒரு இளமையான சரீரத்தை எடுத்துக்கிறதுக்கு உண்டான டைம் வந்துருது. அது வந்து இப்போ 1 டேல இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வந்து 1 டிகேட்ல ஆகலாம், இல்ல 2-3 டிகேட்ஸ் ஆகலாம், தெரியாது. அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு இல்லையோ, அந்த மாதிரி இந்த சரீரத்துக்கு உண்டான எக்ஸ்பைரி டேட் வந்துருத்தோன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கணும்.
அந்தந்த அங்கங்களினுடைய ஃபங்க்ஷனல். அதுல போய் நம்ம வந்து ஐயோ இப்படி ஆயிடுத்தே நான் என்ன பண்ணுவேன்னு பயப்படணுங்கிற அவசியமும் கிடையாது. கார்பண்ய தோஷம். வியாக்ரீவ திஷ்டதி ஜரா பரிதர்ஜயந்தியும் பர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம், பல தடவை சொல்லியிருக்கேன் நான் பாகவதத்திலே. அதாவது பெண் புலி போல வந்து நிக்கிறதா வயோதிகம்ங்கிற ஒரு மூப்புங்கிறது பெண் புலி மாதிரி நின்றுட்டு இருக்கு பார். வியாக்ரீவ திஷ்டது. ஏன்னா ஹண்டிங் எல்லாம் வந்து இந்த பெண் புலி பெண் சிங்கம் இதுதான் பண்ணும். ஆண் சிங்கம் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும் ஜம்முன்னு, ஒன்னும் ஒரு காரியமும் பண்ணாது. பெண்ணுக்கு தான் அந்த ஒரு ஒரு பண்ணக்கூடிய அந்த ரஜோகுணம் ஜாஸ்தி. அதனால பெண் புலி மாதிரி அந்த மூப்புங்கிறது நிக்கிறதா எப்போ வேணாலும் வந்து தாக்குறதுக்கு. ரோகாஷ்ட சத்ரவைவ பிரஹரந்தி தேகம். தினந்தோறும் நமக்கு வந்து ரோகங்கள் வந்து நம்மள அடிச்சுட்டே இருக்கு. இது தெரிஞ்சுடுத்துனா நமக்கு ந சந்திராசகா காரியா, ஒரு பயம்ங்கிறது அவசியமே இல்லை. ந கார்பண்யம், ஐயோ இந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு ஒரு தைரியத்தனமும் வரணுங்கிற அவசியம் இல்லைன்னா சம்பிரமகா, பரபரப்பா நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம். உடனே வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் 10 மருந்து வாங்கிட்டு வந்து நாளையில இருந்து மருந்து சாப்பிட்டு அதனால உடனே நாளைக்கே நமக்கு வந்து தீர்ந்துருமோன்னு நினைச்சுட்டு ஒரு ஒரு ஆங்ஸைட்டி ஏற்படுறது வருங்கோ, அதுவும் அவசியமே இல்லைங்கிறார். தஸ்மாத் ந காரியா சந்திராசகா, பயம் வேண்டாம். ந காரியா ந காரியம் கார்பண்யம், தைரியமும் வேண்டாம். ந சம்பிரமஹா காரியா, ஒரு பரபரப்பும் அவசியம் இல்லை அந்த இடத்துல. ஜீவகதிம் புத்வா, ஜீவனுடைய போக்கு இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதுல வேற ஒண்ணுமே இல்லையே. ஏன்னா வஸ்துதா பொதுவாக ஜீவசிய ஜன்ம மரணாதி, தஸ்மாத் மரணாத் சந்திராசகா ந காரியா, மரணம் வந்துட போறதேன்னு பயமும் வேண்டாம். ந காரியா ஜீவனே கார்பண்யம் ச. சம்பிரமகங்கிறச்சு ஜீவன பிரயத்தனே, ஒரு உசுரோட இருக்கிறதுக்கு நம்ம எத்தனை பிரயத்தனம் பண்றோம், எத்தனை ஒரு பரபரப்போட நம்ம காரியங்கள் பண்றோம், அதுவும் தேவையில்லை. இது பொதுவா எல்லா ஜீவன்களுக்கும் நடக்கிறது. நமக்கு முன்னாடி மில்லியன்ஸ் ஆஃப் பிராணி இந்த மாதிரி தான் இருந்திருக்கா, நமக்கு அப்புறம் வரக்கூடியவாளும் இருக்கா, நம்மளோட கூட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் லைக் திஸ். அப்படிங்கிற அந்த ஜீவ கத்தியை நம்ம புரிஞ்சுண்டு தீரகா முக்த சங்கா இஹ சரேத்து. நமக்கு க்ளூ என்ன இங்க? முக்த சங்கா. அதுதான் அந்த மூணாவது சந்தேகத்தினுடைய இது. நான் போகத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சு கர்மாவனுடைய க்ஷயம் ஏற்படுறதே ஏன் எனக்கு இன்னும் முக்தி ஏற்படலைங்கும் பொழுது ஏன் திருப்பியும் திருப்பியும் கர்மா வந்து சேர்றதுன்னா, நீ இப்படி பண்ணாததுனாலதான் உனக்கு கர்மா சேர்றதுங்கிறது. பயம் இருக்கு, கார்பண்யம் இருக்கு, சம்பிரமம் இருக்கு. அதனால நம்ம காரியம் பண்ணும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய பாப புண்ணிய பலன் நமக்கு வந்து ஒட்டுறது. முக்த சங்கஹா, அதனுடைய சங்கம் அந்த ஒரு ஈர்ப்பு இல்லாமல் நம்ம இருந்தோமே எனில் தீரஹா தீரஸ்தத்திர முக்கியத்தையும் சொல்றோமே, அதான். இதுதான் வந்து லௌகிகி காதா இயம். இதுதான் வந்து பொதுவா ஜனங்களினுடைய ஒரு விவகாரம்னு நம்ம புரிஞ்சுட்டோம். முக்த சங்கஹா, ஒரு சங்கம் இல்லாத ஒரு தீரன், ஸ்தித தீஹி, அந்த ஒரு ஒரு ஸ்திரமான விவேக புத்தியுடன் கூடின ஒருவன் இஹ சரேது, இவ்வுலகத்தில் நடமாடணும். கதம் அடுத்ததுக்குதான் வந்து கேள்வி கேட்டுக்கிறார். எப்பொழுதுமே முக்த சங்கனா இருக்கக்கூடியவனுக்கு எவ்வாறு இந்த மாதிரி ஒரு ஒரு சஞ்சரேத், அவனுக்கு ஒரு ஜீவனம்ங்கிறத கொடுத்து, ஒரு லைஃப்ங்கிறத கொடுத்து இந்த உலகத்துல அவன் சஞ்சாரம் பண்ணணும்னு வேற அவனுக்கு ஒரு ஒரு விஷயம் வர்றதே எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகம். சமயக் தர்சனயா புத்தியா யோக வைராகிய யுக்தயா மாயா விரச்சிதே லோகே சரேத்து நியஸ்ய கலேபரம். இந்த இந்த கலேபரம், அதாவது இந்த சரீரத்தை மாயா விரச்சிதமாக இருக்கக்கூடிய இந்த லோகத்துல இந்த சரீரத்தை வச்சுண்டு சரேத்து நடமாடணும். அதாவது இந்த சரீரத்தை வச்சுண்டு நடமாடணுங்கிறச்சு, திஸ் இஸ் a mere tool given to us to work in this world, அவ்வளவுதான். இதனால வரக்கூடிய சந்தோஷமோ இதனால வரக்கூடிய ஒரு துக்கமோ அதுல வந்து எந்த ஒரு மாறுதலும் ஏற்படக்கூடாது நம்மளுடைய ஒரு ஒரு ஸ்பிரிட்ல. அப்படி இருக்கிறவனுக்கு தான் அதுதான் முக்த சங்கஹ, சர்வதா முக்தஹா. எப்போ நித்திய முக்தஹா, நித்திய பத்தஹா, நித்திய நித்திய முக்தஹான்னு சொல்றோமோ இல்லையோ, பத்த இவ பாதி, அவ்வளவுதான். கட்டுப்பட்டார் போல் நமக்கு தோன்றது. ஆனா எப்பொழுதுமே நம்ம வந்து முக்தன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்போ வரும் அப்படின்னா, யோக வைராகிய யுக்தயா சமயக் தர்சனயா புத்தியா.
சமயக் தர்சனம் சமயக்கு பஷ்யதி விசாரயதி. கிளீனா நம்ம வந்து நித்தியானித்திய வஸ்து விவேகம் இருக்கணும். அதனால இப்ப என்ன ஆயிடுறது, யோக வைராகிய யுக்தம் நித்தியானித்திய வஸ்து விவேகம் வந்துருதுன்னா அப்போ உடனே இஹ அமுத்திர அர்த்த பலபோக விராக சாதன சதுஷ்டயமும் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு சமயக் தர்சனம், நன்கு பார்க்க வேண்டும். எதை நன்கு பார்க்க வேண்டும்? இது இருக்கு இது இருக்கு இது இருக்குன்னு அப்படி பார்க்கறது கிடையாது. விவேக புத்தியோட பார்ப்பதுங்கிறது தான் உங்களுக்கு முக்கியம். விவேக புத்திங்கிறது இங்க என்ன, எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற டிஸ்கிரிமினேட்டிவ் பவரோட நன்னா விளக்கி அறியக்கூடிய புத்தியுடன் இந்த பூமியில சஞ்சரிக்கணுங்கிறதுக்கு சொல்றார். மேலும் இந்த மாதிரி ஒரு நமக்கு நித்தியானித்திய வஸ்து விவேகம் வந்துருத்துன்னா உடனே மனசுல வைராக்கியம் ஏற்பட்டுரும். ஈஹ அமுத்திர அர்த்த பலபோக விராகா, இவ்வுலகம் அவ்வுலகம், இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அர்த்த, அதனுடைய பலன், அதை அனுபவிக்க வேண்டும் ஒரு ஆசை, அது போயிடுறது, அது வைராக்கியம். இவ்வுலகம் மாத்திரம் இல்லாமல் எத்தனையோ உலகம் பார்க்கிறோம். சப்தத்வீபா வசுந்தரான்னுட்டு 7 துவீபங்கள், ஒவ்வொரு துவீபத்துல ஒவ்வொரு விதமான மனுஷர்கள், ஒவ்வொரு விதமான அட்மாஸ்பியர். அது தாண்டி உங்களுக்கு வந்து பூர் புவஹா ஸ்வஹா மகா பாதாளம் பார்த்தோம்னா பாதாள வர்ணனையில சொர்க்கத்தை விட இன்னும் பிரமாதமா இருக்கு பாதாளம்னு பாக்குறோம். இந்த மாதிரி பல உலகங்களினுடைய ஒரு ஒரு அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை இல்லாமல் இருப்பது, அது வைராக்கியம். அது மாத்திரம் போராது, நெக்ஸ்ட் ஸ்டெப் யோகம். சோ யோகங்கிறது சமதமாதி ஷட்கம். சம ஆந்தரிந்திரிய நிகிரகம், பகிரிந்திரிய நிகிரகம், அதுக்கப்புறம் இது திதிக்ஷா, இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வரணும்னா நீங்க அஷ்டாங்க யோகத்தை பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். அது பிராக்டிஸ் பண்ணி அதனால இருக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி இருக்கே புத்தியில, அந்த புத்திய வச்சுண்டு மாயா விரச்சித்தே லோகே, இந்த மாயையினால பண்ணப்பட்ட இந்த உலகம், அந்த உலகத்தில் கலேவரம் நியஸ்ய, நியஸ்யன நிக்ஷிப்ய, இந்த சரீரத்தை வைத்து அப்படிங்கிற தனியா எடுத்துட்டோங்கிற அர்த்தத்துல சொல்லல, இந்த சரீரத்தை வச்சுட்டு நம்ம வந்து உலகத்துல நடமாடணும். சரேத்து அப்படின்னா நிக்ஷிப்பியா இத்தியர்த்தா, அதுக்கு என்ன அர்த்தம், தஸ்மின் ஆசக்திம் தியக்த்வா விசரேத்து, இவ்வுலகத்திலையும் சரி இந்த சரீரத்திலையும் சரி ஒரு பற்றுதலை விட்டு விட்டு இவ்வுலகத்தில் சஞ்சரிக்க வேண்டும். அப்போதான் நமக்கு அந்த அந்த மூணாவது கேள்வி கேட்டாரு, சந்தேகம் கேட்டாரு, அது நமக்கு ஏற்படாது. அது என்ன, அந்த போகேன கர்மக்ஷயேச்ச சதி ஜன்ம மரணம் ந இஷ்யதே தத்கிருதா புனரபி தஸ்ய கர்ம சம்பவஹா. எப்படி நமக்கு வந்து மறுபடியும் கர்மா ஏற்படுறது அப்படின்னா, இதெல்லாம் பண்ணாததுனாலதான் நமக்கு வந்து கர்மா மறுபடியும் மறுபடியும் சேர்றது. இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு கர்மா சேர போறது இல்லை. சமயக் தர்சனயா புத்தியா யோக வைராக்கிய யுக்தயா மாயா விரச்சிதே லோகே சரேண்யஸ்ய கலேபரம். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் संहितायां तृतीय स्कन्धे कापिलोपाख्याने जीवगतिः नाम 31ோऽத்தியாயः. 32ோऽத்தியாயः. இதுல முதல்ல ஸ்ரீதர சுவாமியினுடைய ஸ்லோகத்தை பார்த்துருவோம். 32 சாத்விகைः தர்மைः ஊர்ध्वं गतिः उदीर्यते தத்துவஞான விஹீனஸ்ய ததஸ்ச புனராகதிஹி. எத்தனையோ புண்ணியங்கள் பண்றோம், புண்ணியங்கள் பண்ணும் பொழுது நமக்கு மேல் மேல உலகங்கள் நமக்கு வந்து அடைய பெறுகிறது. அந்த உலகங்களுக்கு போனா அந்த இடத்துலயும் நமக்கு தத்துவஞானத்தை நம்ம வந்து வளர்த்திக்கலன்னா அதுக்கு உண்டான விஷயத்த அனுபவிச்சுட்டு பேங்க்ல பேலன்ஸ் தீர்ந்த உடனே திருப்பியும் ரோட்டுக்கு வர மாதிரி திருப்பியும் இங்க வந்து உட்கார்ந்து நமக்கு சேர்க்கணும். அந்த மாதிரி இந்த இந்த 32வது அத்தியாயத்துல சொல்றார். 32வது அத்தியாயத்துல சாத்விகைஹி தர்மைஹி, சாத்விகமான தர்மங்களை வைத்துக்கொண்டு ஊர்ಧ್ವம் கதிஹி உதீரியதே, மேல் உலகங்களுக்கு எவ்வாறு செல்ல முடியும்ங்கிறத பத்தி சொல்றார். அந்த கதி எப்படி இருக்குங்கிறத சொல்றார். மேலும் தத்துவஞான விஹீனஸ்ய, தத்துவஞானம் இல்லாத ஒருவனுக்கு ததஹ அந்த மேல் உலகங்களில் இருந்து புனக ஆகதிஹி மறுபடியும் திரும்பி வர்ற ஒரு வழிய சொல்லிடுற. சோ இதுவரைக்கும் 31வது அத்தியாயத்துல சொன்னது என்னன்னா, ததேவம் பாபகர்மணஹா கதிஹி உக்தா. பாபங்களினுடைய 3 லெவலா நம்ம சொல்றோம். பாபங்களை செய்யக்கூடிய ஒரு ஜீவனுடைய கதி எப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு
அதுக்கு அடுத்தது இங்க வந்து இந்த அத்தியாயத்துல காமிய கர்மாவனுடைய கதியை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் நிஷ்காம கர்மாவை பத்தி சொல்லணும். இவ்வளவு இருக்கு. சோ இப்போ பாட்டம் மோஸ்ட்ல இருந்து இந்த காமிய கர்மாவை குறிச்சு பண்றாங்கறச்சு ஏதோ ஒரு காமியமா இருந்தாலும் அதை வச்சுட்டு சில நல்ல விஷயங்களை பண்றானோ இல்லையோ அப்படின்னும் இருக்கு. அட் த சேம் டைம் அது எப்படி நல்லது இல்லைங்கிறதையும் சொல்றார். கபில உவாச்ச அதயோ கிரகமேதீயான் தர்மானேவ அவசன் கிரகே காமம் அர்த்தஞ்ச தர்மான் ஸ்வான் தோக்தி பூயः பிபர்த்தி. கபில உவாச்ச அதயோ கிரகமேதீயான் தர்மானேவ அவசன் ஆவசன் கிரகே கிரகே ஆவசன்னு அவசன்னு போட்டிருக்கேன், ஆவசன்னு போட்டிருக்கணும். காமம் அர்த்தஞ்ச தர்மான் ஸ்வான் தோக்தி பூயः பிபர்த்தி தான். அத இப்பொழுது அதன 4 ஸ்லோகங்கள்ல ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடியவன வந்து சொல்றாருங்க. கிரகமேதியானு தர்மானு, கிரகமேதஹான்னாலே கிரகஸ்தாசிரமம்னு பேரு, கிரகமேதஹா. அதுல கிரகமேதீய தத்து ததீய அந்த மாதிரி எடுத்துக்கணும் இங்க. சோ கிரகஸ்தாசிரமத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய தர்மங்கள். சோ கிரகம் தத் பிரயுக்தானு கிரகமேத பிரயுக்தானு கிரகஸ்தாசிரமத்தை ஃபாலோ பின்தொடர்வதற்காக ஃபாலோ பண்றதுக்காக என்னென்னலாம் தர்மங்கள் உண்டோ அந்த தர்மங்களையே கிரகே ஆவசன்னு வீட்டிலேயே இருந்து கொண்டு ஸ்வான் தர்மானு தோக்தி தான் செய்யக்கூடிய அந்த கிரகஸ்தாசிரம தர்மங்களை செய்து கொண்டு தன் வீட்டிலேயே இருந்து கொண்டு அதற்குண்டான நல்ல தர்மங்களை தோக்தி கறக்கிறான். காமம் அர்த்தஞ்ச ஸ்வான் தர்மானுச்ச தோக்தி. தர்மம் கரைச்ச இங்கே புண்ணியத்தை எடுத்துக்கிறோம். சோ காமங்களையும் அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறான், அர்த்தங்கள் பொருள்களையும் அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறான் ஒரு மனுஷன். ஸ்வான் தர்மானு புண்ணியத்தையும் ஆஸ் அ பை ப்ராடக்ட் அதையும் வந்து தோக்தி அப்படின்னா கறக்கிறான்னு அர்த்தம். கிரகே ஏவ ஆவசன்னு தன் வீட்டிலேயே இருந்து கொண்டு, அது வெளியில எங்கேயும் போகாது, வானப்பிரஸ்தம்னு எங்கேயும் போகாத காமிய கர்மாவையே செஞ்சுண்டு வீட்டிலேயே இருந்துண்டு கிரகஸ்தாசிரமத்துக்கு உண்டான தர்மங்களை தான் ஃபாலோ பண்றான். ரைட்டு, தர்மங்களை ஃபாலோ பண்ணா கூட அந்த இடத்துல எதை குறிச்சு அவன் வந்து அந்த தர்மத்தை ஃபாலோ பண்றான், தர்மம் பண்ணணுமேங்கிறதுக்காக பண்றது கிடையாது. காமம் அர்த்தம் அதை தவிர ஸ்வான் தர்மாஞ்ச தோக்தி. பூயகா தானு பிபர்த்திங்கிறார். பிபர்த்தின்னு பூரயதி அல்லது அனுதிஷ்டதி. அந்த தான் துக்தான் தர்மானேவ, இந்த தான் வந்து கறந்த இந்த புண்ணியங்கள், காமம், ஒரு ஆசை, அர்த்தம், செல்வங்கள், இதையே அவன் வந்து மறுபடியும் பூர்த்தி செய்கிறான். ஏன்னா அதுல இருந்து நமக்கு இந்த அடிக்ஷன் மாதிரி வர்றது நல்லது பார்த்து விடுறோம். ஒரு தடவை பாராயணம் பண்றோம், எதையோ ஒரு சங்கல்பத்தை வச்சுண்டு மனசுல ஒரு சுந்தரகாண்ட பாராயணம் பண்றோம், பண்ண உடனே அது நடக்கிறதுங்கிறது தெரிஞ்ச உடனே ஆசை வருது. உடனே நம்ம வந்து அது அடிக்ஷன் மாதிரி திருப்பியும் வேற ஒண்ணு வேண்டிக்கிறோம், வேண்டிண்டு அதை பண்றோம். தப்பு இல்லைங்கிறது இல்ல, இதை விட இன்னும் ஒரு ஹையர் ஸ்டேட் இருக்குங்கிறதுக்காக இதை வந்து காண்பிக்கிறார். He is constantly being attracted by the results that are there. அந்த ரிசல்ட்ல ஆசை வைக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து திருப்பியும் இந்த மாய வலையில வந்து விழறோம், அதுல பிடிச்சு இழுத்து விடுறது நம்மள. அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். சோ பூயகா தானு பிபர்த்தி, மறுபடியும் அவன் வந்து காரியங்களை செய்து இந்த மாதிரி புண்ணியத்தையும் காமத்தையும் செல்வத்தையும் சேர்த்து கொள்கிறான். பூரயத்தி அதை வந்து அப்படியே பூர்த்தி பண்ணிக்கிறான். தன் லைஃப்ல இல்லாத ஒரு அந்த ஒரு வேக்யூமை he keeps filling it up again and again with things, material things. சச்சாபி பகவத் தர்மாத் காமமூடः பராங்முகः யஜதே கிரதுபிஹி தேவான் பித்ருன்ச்ச ஸ்ரத்தையா அன்விதः. பித்ரு தர்மம் பண்ணணும், ஆனா இத வந்து பகவத் விமுகமா இருந்துட்டு பண்றச்சே அதுக்கு உண்டான கஷ்டங்களை சொல்றார். சச்ச இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடிய அந்த ஒருவன் என்ன பண்றான், பகவத் தர்மாத்து பராங்முகா, பகவத் ஆராதன ரூபாத்து தர்மாத்து பராங்முகா சன்னு.
பகவானை ஆராதிக்கணும், பரம்பொருளை ஆராதிக்கணும், ஈஸ்வரனை ஆராதிக்கணும் அப்படிங்கறதுல இருந்து பராங்முகனாக இருந்துண்டு க்ஷுத்ர தேவதைகளையும் பித்ருக்களையும் ஸ்ரத்தையா, ரொம்ப ஒரு ஸ்ரத்தையா அன்பிதா கிரதுபிகி யஜதே. தேவான் பித்ருன்ஸ்ச, தேவர்களையும் க்ஷுத்ர தேவதை, அதாவது க்ஷுத்ர தேவதைகளை ஆராதிக்கிறது தப்புங்கிறது இல்ல. பின்னாடி ஒரு ஒரு சக்தியினுடைய பலம் இருந்ததுன்னா, இல்ல காயத்ரி ஜபத்தினுடைய ஒரு பலம் இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் இதை ஆராதிக்கிறோம்னா இட்ஸ் ஓகே. ஒரு ஒரு தேர் இஸ் அ ஃபால் பேக் தேர். ஆனா அது இல்லாத வெறும் க்ஷுத்ர தேவதையை நம்ம இது பண்ணோம்னா பின்னாடி அடிக்கும். அது ஒரு ஒரு நல்ல வழி இல்லைங்கிறதுக்காக சொல்றார். சோ தேவான் க்ஷுத்ர தேவதைகளையும் பித்ருன்ஸ்ச, அதாவது பிராகிருதானபி தேவானு, பிரகிருதி ரூபமாக இருக்கக்கூடிய தேவர்கள்ங்கிற, அல்லது இதை க்ஷுத்ர தேவதைன்னு எடுத்துக்கிறோம். அந்தந்த ஒரு ஒரு காரியத்திற்காக சில தேவதைகளை ஒரு ஜபத்தை பண்ணி அந்த காரியத்தை சித்திக்கிறதுங்கிறது இருக்கு. அத சொல்றாரு இங்க. அந்த தேவதைகளை பித்ருன்ஸ்ச, பித்ருக்களையும் ஸ்ரத்தையா அன்விதா, ரொம்ப ஒரு ஒரு டிவோஷனோட யஜதே கிரதுபிகி யஜதே, யாகங்களினால் அவன் சந்தோஷம் செய்கிறான் இந்த தேவதைகளையும் பித்ருக்களையும். ஆனா அதுல பாயிண்ட் நமக்கு என்ன, பகவத் தர்ம பராமுகா, பகவானை ஆராதனை செய்வதிலிருந்து அவன் முகத்தை திருப்பினவனாக, காமமூடகா, காமத்தினால் கண்மூடித்தனமாக இருந்துண்டு, his mind is completely confused by that. அந்த அந்த நம்ம எதுக்காக பண்றோம் அப்படிங்கிற அந்த கோலை குறிச்சே அவன் மைண்ட்ல அவன் யாகத்தை பண்றான். பகவத் ஆராதனம்ங்கிறது மைண்ட்ல இல்ல. சச்சாபி பகவத் தர்மாத் காமமூடः பராங்முகः யஜதே கிரதுபிஹி தேவான் பித்ருன்ஸ்ச ஸ்ரத்தையா அன்விதः. அடுத்தது தச்ச்ரத்தையா ஆக்ராந்தமதிஹி பித்ருதேவ விரதஹா புமான் கத்வா சாந்திரமசம் லோகம் சோமபாகா புனரேஷ்யதி. அதுக்குண்டான பலன் உண்டோல்லு. சந்திரலோகத்துக்கு போகிறான் அவன் தச்ச்ரத்தையா, அந்த ஒரு காரியத்துல அல்லது அந்த தேவர்களினிடத்திலையும் பித்ருக்களினிடத்திலையும் ஒரு ஸ்ரத்தை வைத்தவனாக, தச்ச்ரத்தையா தேஷாம் ஸ்ரத்தையா ஆக்ராந்தமதிஹி, அவன் புத்தி ஆட்கொள்ளப்பட்டுடுத்து. புத்தி பூரா அவனுக்கு வியாபிச்சு, ஆக்ராந்தன்னா வியாப்தான்னு அர்த்தம். புத்தி பூரா வியாபிச்சு இருக்கக்கூடிய விஷயம் என்ன, இந்த தேவதைகளுக்கும் இந்த பித்ருக்களுக்கும் நம்ம ஒரு ஸ்ரத்தையா காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு இருந்துட்டு மனசுல பித்ரு தேவ விரதா, பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் விரதம் வைத்துக்கொண்டு நியமங்களை செய்து கொண்டவனாக, புமான் ஒரு மனுஷன் என்ன ஆயிடுறது, சோமபாகா சோமத்தை அறிந்து, சாந்திரமசம் லோகம் கத்வா, முதல்ல சந்திரலோகத்துக்கு போகிறான். இது நமக்கு முண்டகோபனிஷத்துலயும் இருக்கு. முண்டகோபனிஷத்து பிரதாரண்யக்கத்திலயோ இல்லையோ அந்த கீதையில இருக்கே எழுதி வச்சேன். தத்ர சாந்திரமசம் ஜோதிஹி யோகி பிராப்ய நிவர்த்ததேன்னு இருக்கு. மூணாவதுல தூமோ ராத்திரிஸ் ததா கிருஷ்ணஹா ஷண்மாசா தட்சிணாயனம் தத்ர சாந்திரமசம் ஜோதிஹி யோகி பிராப்ய நிவர்த்ததே. இந்த தூம வழியினால இதனால எல்லாம் மார்க்கங்கள்லாம் சொல்லியிருக்க. சந்திரலோகத்துக்கு போகிறார். சாந்திரமசம் லோகம், சந்திரலோகத்திற்கு கத்வா சென்று, சந்திரன் தான் சோமத்தை உண்டு பண்றவன், அமிர்தத்துக்கு அதிபதியா இருக்கிறவன், ஓஷதிகளுக்கு அதிபதியா இருக்கிறவன். அங்க சோம ரசத்தை குடித்து, சோமபாகா சோமத்தை குடித்து, புனக ஏஷ்யதி மறுபடியும் திருப்பி வந்துருவான். அந்த அந்த பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் பண்ண அந்த ஒரு பேலன்ஸ் கம்மி ஆயிடுறதோ இல்லையோ, இதுக்கு மேல உன்னோட காசு செல்லுபடியாகாது, நீ கீழே போன அனுப்பிச்சுடுறான். அவ்வளவுதான். யதாச்ச அஹீந்திர சையாயாம் சேதே அனந்தாசனஹா ஹரிஹி ததா லோகா லயம் யாந்தி தே ஏதே கிரகமேதினாம். அவர்களுக்கு எப்போ லயம் ஏற்படுறதுன்னா, அந்த சந்திரலோகத்துக்கு போய் அங்க இருக்கும் பொழுது, எப்பொழுது ஹரி விஷ்ணுவானவர் அஹீந்திர சையாயாம் ஷேதே அனந்த ஆசனஹா அஹீந்திர சையாயாம் ஷேதே, எப்பொழுது விஷ்ணு இந்த தினம் தினம் பிரளயம் ஏற்படுறதோ இல்லையோ, பிரம்மாவனுடைய ஒரு தினம் நாள் முடிவுல அவர் தூங்கும் பொழுது, அப்போ பகவான் போய் படுத்துக்கிறாரு. அப்போ இந்த லோகங்கள் எல்லாம் 3 லோகங்களும் இங்க லயம் அடையும் பொழுது, இந்த கிரகஸ்தாசிரமத்துல உழண்டு பித்ருக்களது ஆராதனை பண்ணி சந்திரலோகத்துக்கு போனவாளும் அந்த பிரளயம் போது அழியறா.
அதுக்கு முன்னாடி அவ போறது இல்ல. ஏன்னா அத்தனை ஸ்ரத்தையோட அவ பண்ணும் பொழுது சந்திரலோகத்துக்கு போய் இருக்கா அவ. அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கணுமோ இல்லையோ. யதா எப்பொழுது அனந்தாசனகா சேஷசாயியா இருக்கக்கூடிய அனந்தனை ஆசனமாக வைத்துக் கொண்டிருக்கும் ஹரிஹி விஷ்ணு அஹி இந்திர ஷையாயாம் பாம்புகளுக்கு தலைவனாக இருக்கும் சேஷன் அந்த படுக்கையில் சேத்தே தூங்குகிறாரோ, அதாவது யோக நித்ரையில போறாரோ, ததா அப்பொழுது லோகாஹா லயம் யாந்தி உலகங்கள் எல்லாம் அவரிடத்தில் லயம் ஆகுகின்றன. அப்பொழுது தே ஏதே அந்த கிரகமேதினாம் அபி லயம் பவதி அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கணும். சோ லோகே திஷ்டத்யபி புண்ணியக்ஷயாத்து பாதம் உக்துவா லோகானாம் அபி லயம் ஆக. அந்த தினம் பிரளயம் ஏற்படும் பொழுது இவ சப்போஸ் இப்போ அந்த லாஸ்ட் பிரளயத்துக்கு இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாக்கி இருக்கு, அப்ப போறான்னா அதுக்கு அந்த அளவுக்கு தான் அவ புண்ணியம் பண்ணிருக்கா. அப்போ அந்த லயம் ஆகும் பொழுது லோகங்கள் எல்லாம் அவரிடத்துல லயம் ஆகும் பொழுது இவாளுக்கும் ஒரு லயம் ஏற்பட்டுடுறது. மறுபடியும் சிருஷ்டி ஏற்பட்டு மறுபடியும் இந்த மாதிரி காரியங்கள் பண்ணும் பொழுதுதான் அவளுக்கு திருப்பியும் அந்த சந்திரலோகத்துக்கு போகிற கதி ஏற்பட போறது. அதுக்கு சொல்றார். சோ யதாச்சும் அஹீந்திர சையாயாம் சேதே அனந்தாசனஹா ஹரிஹி ததா லோகாஹ லயம் யாந்தி தே ஏதே கிரகமேதினாம் இந்த கிரகமேதினாம் லோகாக அபி லயம் யாந்தி. இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடிய ஜனங்களின் லோகங்களும் உங்களுக்கு லயம் அடைகின்றன அந்த பிரளயத்து போது. சரியா? இதோட இருக்கட்டும். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதய சம்பித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. அடுத்த வாரம் கிளாஸ் கிடையாது, பிரேக். அது சரியா? நமஸ்காரம். கார்பண்யங்கிறதுக்கு மனோவிகாரம் எடுத்துக்கலாமா? வெறும் மனோவிகாரம் இல்ல, கிருபணன்னு ரொம்ப ஒரு தைன்யம் தான், பிட்டியபிள் ஸ்டேட்னு தான் அர்த்தம். இல்ல அது இதுல டிக்ஷனரியில மனோவிகாரம் அது கூட ஒரு மனோவிகாரம், ஒரு டைப் ஆஃப் மனோவிகாரம்னு சொல்லிக்கலாம். செல்ஃப் பிட்டி இல்லையா? இது செல்ஃப் பிட்டி. செல்ஃப் பிட்டி, எக்ஸாக்ட்லி. செல்ஃப் பிட்டி. ஓகே, ಧನ್ಯವಾದः. ಧನ್ಯವಾದः ಭಗಿನಿ.